சாந்தி சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர், குஷியா இருக்கிறோம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஸோ நியூ இயர் அப்போ நம்ம நியூ இயருக்கு அடுத்த நியூ இயர் இந்த 1970 ஃபர்ஸ்ட் முறையிலே எடுத்தாச்சு. 18ஆம் தேதி முறையிலே இது அடுத்த முறையிலே நம்ம எடுக்கிறோம் வைக்க முறையிலே. ஸோ அதோடைய தலைப்பு படிங்க சிஸ்டர். கடைசி பாடம் மனோபாவங்களை அறிதல். மனோபாவங்களை அறிதல், இதுதான் உங்களுடைய கடைசி பாடம்ன்ற. ஸோ பாப்போம் பாப்பா என்ன சொல்றாங்கன்ட்டு. எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, எதை பார்த்துட்டு இருக்கிறீங்க? சோ அவ்வியக்த ரூபத்துல நிலைத்திருந்து அவ்வியக்த ரூபத்தை பார்க்கறீங்களா, அல்லது அவ்வியக்த ரூபத்துல இருந்துகிட்டு சாக்கார ரூபத்தை பார்க்க முயற்சி செய்றீங்களா? ஏன்னா பாபா ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாரு நீங்க அவ்வியக்த ரூபத்துல இருக்கிறீங்கன்ட்டு. அவ்வியக்த ரூபத்துல இருக்கிறீங்களா, சாக்கார ரூபத்துல இருக்கிறீங்களா கேட்கல. அவ்வியக்த ரூபத்தை பாக்குறீங்களா, சாக்கார ரூபத்தை பாக்குறீங்களான்னு கேக்குறாரு. இந்த உலகத்துல அதுதான் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறாரு. சூக்ஷ்மவதனத்துல இருந்து இதை பாக்குறீங்களான்னு கேக்குறாரு, அல்லது இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஏன்னா இந்த உலகத்துல சத்தம் இருக்குது, ஆனா சூக்ஷ்ம உலகத்துல சத்தமே இருக்க, சத்தமே இல்லாத இடம் அதுதான். இல்லையா? இங்க எவ்வளவு சத்தம். அதனாலதான் எல்லா குழந்தைங்களையும் சத்தத்தை கடந்த நிலைக்கு போறதுக்கான பயிற்சி கத்துக் கொடுக்கிறார். ஏன்னா இப்ப இந்த உலகம் ரொம்ப மோசமாதான் ஆகும். இந்த நேரத்துல இந்த சத்தத்தை கடந்த உலகத்தை விட்டு ஒரு வினாடியில போற பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சத்தத்துக்கு வர்றதும் ஒரு செகண்ட்ல இங்க வரணும், ஒரு செகண்ட்ல கடந்து போயிடணும் அப்படின்னு அர்த்தம். பூமிக்கு வரணும், வேலை செய்யணும், டக்குன்னு மேல பறந்து போயிடணும். இதுதான் ஃபரிஸ்தாவுடைய வேலையே. அதனாலதான் ஏஞ்சல் மேல இருந்து வருதுன்றாங்க. டக்குன்னு மேல போயிடுது. சோ ஏன்னா காலம் என்ன மாதிரி காலம் வரப்போகுது அப்படின்னா, நீங்க அவ்வியக்த ஸ்வரூபத்துல நிலைத்து இருந்து கொண்டே ஒருவருடைய மனதின் உணர்வுகளை அவர்கள் கண்கள் மூலமாகவே உங்களால புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி நேரம் வரப்போகுதுன்ற. சோ அதுக்கு இந்த உலகத்துல நீங்க சிக்காம உங்க மைண்ட கிளீனா வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப டக்குன்னு உங்களால மேல போக முடிந்தால்தான் டக்குன்னு அவங்க அந்த உணர்வு தான், அங்க எண்ணமும் கூட கிடையாது. கரெக்டா என்ன நினைக்கிறாங்கன்றது இல்ல, அது துக்கமா இருக்கா, வெறுப்பா இருக்குதா, இந்த உணர்வுகளை கண்களை வைத்து உங்களால உணர முடியும்ன்ற. சான்ஸே கிடையாது. கரெக்ட் இது. அதனால நீங்க யாருக்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் அல்லது அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் கூட இனிமேல்ட்டு இருக்காதுன்ற. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களே சொல்லுவாங்களா, எல்லாம் அவருக்கு தெரியாதான்னுவாங்க, உனக்கு ஏன் தெரியும் இல்லன்னுவாங்க. சோ அது எப்படி தெரியும்னா, அந்த உணர்வுகள் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. உங்க மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் பொழுது அந்த வைப்ரேஷனை உங்களால கேட்ச் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி நேரம் வரப்போகுது இல்லையா? கோயில்ல ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், திருப்பதி ஆகட்டும், ஒரு செகண்ட் தானே தரிசனம், தள்ளிக்கிட்டே தானே இருக்கிறாங்க. அப்ப தள்ளிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த ஒரு செகண்ட்ல உங்களுக்கு தேவையானதை கேட்ச் பண்ணி கொடுத்துடணும். இப்ப எவ்வளவு சக்திசாலியா இருக்கணும் அவங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அவர் ஜாலியா படுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா என்ன, அவருக்குன்னு எந்த கவலையும் கிடையாது. அவருடைய கவலையெல்லாம் உங்களுக்கு சக்தி கொடுக்கறது மட்டும்தான். எல்லைக்குட்பட்ட எல்லாத்துல இருந்தும் விடுபட்டுட்டாரு. அந்த மாதிரி நேரம் வரப்போகுது. எப்படி பாப்தாதா எதிர வந்த உடனே நீங்க பாபா கிட்ட எதையும் சொல்லாமலே உங்களுடைய மனதின் உணர்வுகளை பாபா தெரிஞ்சுக்கிறார், எண்ணங்களையும் தெரிஞ்சுக்கிறார். அதே மாதிரி இந்த கடைசி பாடத்தை குழந்தைங்களும் கத்துக்கணும். இல்லையா? சமமா ஆக்கிட்டு போறாரு. கடவுளுடைய மகிமையாக என்னெல்லாம் பாடினீங்களோ அத்தனைக்கும் தகுதி பெற வைக்கிறதுனாலதான் நமக்கும் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. சோ இந்த கடைசி எந்த இல்லாம இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும். கேட்ச் பண்ண முடியும் நமக்கு. கவலையற்ற மகாராஜா இருக்கு சார். எப்படி வாயின் மொழியை நீங்க பேசுறீங்களோ
அதே மாதிரி ம். ஆத்மாவின் மொழியும் இருக்குது. அதைத்தான் இதயத்தோடு இதயத்தின் உரையாடல்னு சொல்றாங்க. சோ கடவுள்கிட்ட ம். ஜெனரலாவே எல்லாரும் அப்படித்தான் பேசுவோம். ஆமா. கடவுள்கிட்ட மனசால தான் பேசுவோம். ரொம்ப ம். பொங்கிச்சுன்னா ஒரு சிலர் கத்துவாங்க. மற்றபடி ம். மனசுக்குள்ளதான் பேசிட்டு இருப்போம். சோ கோயிலுக்கு போயிட்டு கற்பூர ஆராதனை காமிக்கும்போது டக்குன்னு கண்ண மூடிருவாங்க எல்லாரும். அப்பதான் பார்க்கணும் அப்படிம்பாங்க. ம், ம், பக்தியிலேயே. ம். ஆனா அந்த நேரம் தான் கண்ண மூடிட்டு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிப்பாங்க. பேசுவாங்க. கோயிலுக்குள்ள ம். நேரா அதான் மனசுல இருந்து பேசுவாங்க. கரெக்ட். அப்ப ஆத்மா ஆத்மா கிட்ட பேசுது. ம். எப்படி எப்படி பேசுறது? ஆத்மா வாய் வழியா பேசுமா? நீங்க உங்களுடைய ஆன்மீக தன்மையில் ஸ்திரமாக நிலைத்திருக்கும் பொழுது, ம். ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை ஈஸியா தெரிஞ்சுக்கும், தெளிவா தெரிஞ்சுக்கும். எப்படி இந்த ம். உலகத்துல ஒருத்தர் தன்னுடைய கவலையை பற்றி பேசும்போது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த மாதிரி பேசாமலே தெரிஞ்சுக்கும்ன்ற. ம். ஆன்மீக நிலை, அந்த ஆத்ம ஸ்வரூபத்துல நிலைச்சிருக்கும் போது அது சாத்தியம்ன்ற. So, ம். நாம அது ரகசியம். ம். சோ இதெல்லாம் பாபா ஆரம்பத்திலே சொல்லல. இதுதான் பெரிய விஷயம். ஆரம்பத்துல இந்த ம். சக்கரம் வருது. இது கடைசியில பாபா பிரம்ம ம். பாபா அந்த அனுபவத்தை எல்லாம் வரும்போதுதான், ஓ இப்படிப்பட்ட இருக்குதா அப்படின்ட்டு அப்புறம் தான் வெளிப்படுத்துறாரு அவரு. ம். அதான் கடைசி பாடம்னே சொல்லிட்டாரு. கடைசி பாடம். இருக்கிறது தான். கடைசி பாடமும் அந்த உணர்வுல இருக்கும்போது இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. கரெக்ட். சோ அவர் அனுபவம் பண்ணும்போது தான் அவருக்கு தெரியுது அது. அதனால அவர் சொல்றாரு இப்ப. கடைசி பாடம் கரெக்ட். சோ வாயை திறந்து பேசி உணர்றது, ஆக்சுவலா பேசினா கூட உணர முடியாம இருக்கிறாங்க இன்றைய உலகம். நீ நடிக்கிற, பொய் சொல்ற, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க வாயை திறக்காமலே உங்க மனதில் உள்ளதை அறிய முடியும், மற்றவர்கள் மனதில் உள்ளதை. சோ அதுக்கு என்ன தாரணை வேணும் அப்படின்னா, உங்களுடைய புத்தி லைன் நிரந்தரமாக கிளியரா இருக்கணும். பாபா கிட்ட இணைஞ்சிருக்கிறது. எதுவுமே அந்த கிராஸ்டாக்கே இருக்கக்கூடாது. கிராஸ்டாக் இருந்தாலே கேட்காது இல்ல. அந்த மாதிரி முழுக்க முழுக்க பாபா நினைவுல இருக்கும்போது உங்களால உணர முடியும். அதுல நிறைய பேர், ஒரு சில பாபா குழந்தைங்கெல்லாம், ஒரு சிஸ்டர் அந்த மாதிரி ஒரு பாபா வீட்டிலே ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க ஊஞ்சல்ல. மேபி மதுபன்லன்னு நினைக்கிறேன். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு எண்ணம் வருது. இந்த மாதிரி எண்ணம் நமக்கு வராதுன்ட்டு பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் பார்த்து, நீங்க இப்படி நினைச்சீங்களான்னு கேட்டாங்களாம். அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சோம். ஐயோ யார்கிட்ட சொல்றாதீங்க அப்படின்னு. அப்ப பாருங்க, ஆல்ரெடி அது நடந்துட்டு இருக்குது. சோ அப்ப அதனாலதான் பிரம்ம பாபா பார்க்க போயிட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லணும்ட்டு போயிட்டு அப்புறம் அவர் பார்த்த உடனே இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு போவாங்களாம். என்ன வந்துட்டு போறீங்கன்னு அவர் கேட்டிருக்காருன்னு சொன்னாங்கல்ல. கரெக்ட். சோ அப்ப புத்தி பாபாவோட இணைஞ்சு இருக்கணும். வேற எந்த குப்பையும் உள்ள போடக்கூடாது. அப்ப ஆத்மாவுக்கு அந்த சக்தி இயல்பா இருக்குது. அதை மறைச்சிட்டு இருக்குது அழுக்கு. அந்த ஆத்மாவின் ஜொலிப்பை மறைச்சிட்டு இருக்குது. அழுக்கு கிளீன் பண்ணிட்டீங்கன்னா அது ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்ல. சோ இததான் டெலிபத்தின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் கணிப்புலயுமே பாபா வாங்க கணிப்புல அது மாதிரி ஆகும்லாம் சொல்றாங்க. அப்ப நமக்குதான் அந்த மாதிரி ஆகும் போல இருக்கு. பாபா குழந்தைங்களுக்கு தான் அந்த மாதிரி நமக்குதான் அது நடக்கும். கண்டிப்பா. உங்களுடைய மனம் புத்தியில ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, லைன் கிளியரா இல்ல அப்படின்னா உங்களால மற்றவர்களுடைய எண்ணங்களையோ உணர்வுகளையோ புரிஞ்சிக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய இடங்கள்ல நடக்கும், நிறைய குடும்பங்கள்ல நடக்கும். அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கணவன். பொண்டாட்டி, நான் இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், அந்த பொண்ணு பாவம் உனக்கு தெரியுதா நடக்கிறது. அப்ப காரணம் என்னன்னா, என்னுடையவர்கள்ன்ற அந்த உணர்வே அதை உணர முடியாம பண்ணிடுது. விலகி இருந்தா இன்னொரு பொண்ணு தெரியுது. ஆனா இங்க வீட்டிலே கஷ்டப்படுறது தெரியல.
அதுக்கு காரணம் என்னன்னா, உங்க புத்தி தெளிவா இல்லை. என் மனைவி, என் கணவன்ட்டு ஒரு ஒரு திரை போட்டுடுச்சு. அது ஒரு ஆத்மான்னு இருந்தா, அந்த ஆத்மாவுடைய உணர்வு தெரியும். அது இல்லாததுனால தெரியல. அப்படின்னு சொல்றாரு. பாபா எவ்வளோ பெரிய வித்தைய கத்துக் கொடுக்கிறாரு நமக்கு. இல்லையா? அவங்க சும்மா உட்கார்ந்துட்டு இந்த வித்தைய கத்துக் கொடுக்குறாங்க. ஒண்ணுமே இருக்காது. ஆனா எவ்வளவு பெரிய சைக்காலஜிஸ்ட், விஷயம். சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்கல்ல மனதத்துவம். அதை விட பயங்கரமா பாபா நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கரெக்ட். எப்படி புரிஞ்சுக்கிறது, அடுத்தவங்கள்ட்ட எப்படி எந்த நடந்துக்கிறது. டாக்டராலும் குணப்படுத்த முடியாத வியாதியை நம்ம கிட்ட வந்த உடனே குணமாகும்ன்றார். காட்சி கிடைக்கும், அவங்களுடைய எல்லா ஆசையும் நிறைவேறும்ன்றார். சோ லைன் கிளியரா இல்லாததுனால உங்களுடைய சொந்த எண்ணத்தின் கலப்படம் ஏற்பட்டுடுது. அதனால அது பாபா கிட்ட இருந்து வந்ததா, உங்ககிட்ட இருந்து வந்ததான்னு தெரியல. அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் செக் பண்ணணும். என்னுடைய லைன் கிளியரா இருக்குதா? பாபா கிட்ட நம்ம வந்து ஒரு ரிசீவர் தான். இல்லையா? இப்ப ரிமோட்டே கூட ஒரு எதிர ஏதாவது ஒண்ணு வச்சதுன்னா வேலை செய்யாது. டிவிக்கும் ரிமோட்டுக்கும் நடுவுல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா வேலை செய்யாது. அந்த மாதிரி இங்க லைன் கிளியரா இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த குப்பையும் உள்ள போடாம இருக்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்கிற மாதிரி எந்த தடையும் உங்க புத்தியில இல்லதானே? உங்க மைண்ட் டிஸ்டர்ப் பண்றது. அதை பற்றி சிந்தனை வந்துகிட்டு இருந்தாலே தடைதான். சோ அப்ப மற்ற நம்மளுடைய வேலை என்ன? ஆக்சுவலா நாளைக்கு முரளியில சொல்லியிருப்பாரு வரதானத்துல. வரதானம் இல்ல, பயிற்சியிலே. ஏன்னா இந்த ஜனவரி மாசம் ஃபுல்லா பயிற்சி கொடுப்பாரு. அதுல நான் அமைதி தூதுவன்ற உணர்வுலயே நடங்க, உட்காருங்க, எங்க போனாலும் அமைதியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப அது மட்டும்தான் என்னுடைய காரியம்ன்றது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். யாரும் வெறுங்கையோட போயிடக்கூடாதுன்ற. மற்ற விஷயம் இருந்தா முதல்ல உங்க அமைதி போயிடும். அப்புறம் எப்படி நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்? அதுதான் செக் பண்ண சொல்ற. ஸ்திரமா இருக்கிறது, ஆடாம அசையாம இருக்கிறது, சோர்வற்று இருக்கிறது. இந்த 3 விஷயமும் உங்க வாழ்க்கையில் இருக்குதா? இந்த 3 விஷயத்துல ஒண்ணு இல்லாட்டினா கூட உங்களுடைய புத்தியின் லைன் தெளிவாக இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. இல்லையா? ஸ்திரமா இல்லாம அப்படி கொஞ்சம் ஆட்டம் காணுது. இல்லையா? அவங்க பேசுறது அப்படி ஸ்லைட்டா டிஸ்டர்ப், நிறைய பேர் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க, இல்ல கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? லைன் கிளியரா இல்லைன்னு அர்த்தம். போறது பெஸ்ட். போய் பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிடணும். அடுத்தது ஆடாம அசையாம இருக்குதா? சோர்வு இல்லாமல் இருக்குதா? அது ரொம்ப முக்கியமானது. அந்த குஷி ஆனந்தம் தான் இருக்கணும்ன்ற, ஊக்கோற்சாகம் தான் இருக்கணும்ன்ற. அப்படி இல்லாட்டினா கூட ஏதோ ஒண்ணு வந்துடுச்சுன்னு சொல்றேன். சோ முரளி படிச்சுட்டு நீங்க தூங்குனீங்கனாலே காலைல டயர்டே இருக்காது எழுந்திருக்கும் போது. ஆனா வேற எதையாவது பேசிட்டோ அல்லது பார்த்துட்டோ தூங்குனீங்கன்னா அவ்வளோ டயர்டா இருக்கும். சோ கிளீனா இல்ல புத்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு சூக்ஷ்மமான விஷயத்த சொல்றாரு பாருங்க. சோ எப்ப உங்களுடைய புத்தியின் லைனு கிளியர் ஆகுதோ அப்ப உங்களுடைய மனநிலையும் உணர்வும் எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு புத்தியின் லைன் கிளியரா இருக்குதோ, அதாவது உங்களுடைய முயற்சியின் லைன் கிளியரா தெளிவா இருக்குதோ, அப்ப உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த விஷயத்தின் எதிர்காலமும் நிகழ்காலத்துல கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி தெளிவா தெரியும்ன்ற. எதிர்காலத்தின் விஷயம். இது பண்ணா அடுத்தது என்ன ஆகுன்றது தெளிவா தெரியும். புத்தி லைன் கிளியரா இருக்கும். இது சமீபமா ஏதோ ஒரு நல்ல உதாரணம். யாரோ ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் லவ் பண்ணி இருக்கிறான். ஒன் சைடா லவ் பண்ணி பிரிஞ்சுட்டாங்க போல இருக்குது. அப்ப கடுப்பாயி அவன் அது போலீஸ் கேஸ் எல்லாம் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ட்ரெயினுக்காக அந்த பொண்ணு காலேஜுக்கு போறதுக்கு நிக்கும் போது புடிச்சு தள்ளி விட்டான். அந்த பொண்ணு இறந்துச்சு. அடுத்த நாளே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா கூட இறந்துட்டாங்களோ என்னவோ தெரியல. இறந்துட்டாங்க தான் எல்லாம் இறந்து நேத்து தான் அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க.
தூக்கு தண்டனைன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ எப்ப தூக்குறாங்க தெரியாது. சோ அப்ப அந்த செகண்ட் அவனுக்கு அது தெரியல பாருங்க. அந்த கோபம் லைன் கிளியர் இல்ல புத்தி. அதனால இதோட எதிர்காலம் என்ன ஆகும், இப்படி பண்ணா என்ன ஆகும்னு மைண்ட் யோசிக்கல. கொலை பண்றவங்க எல்லாருடைய நிலையும் இப்படித்தான். அதுதான் அந்த பழமொழி சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னே சொல்லுவாங்க. கரெக்ட் கரெக்ட். ஆத்திரம், காமம் எல்லாமே அப்படித்தானே. காமமும் அப்படிதானே. ஒரு செகண்ட் இப்படி சுத்தி பாக்குறான்ட்டு பார்த்து மயங்குவாங்க. கடைசியில இந்த ஜாதி அந்த ஜாதி முட்டிக்கிட்டு அது ஊரே பத்தின்லாம் எரியும் நிறைய ஊர்ல. சோ அதுக்குள்ள இவனுக்கு அந்த என்னுடையவன்ற அந்த உணர்வு வந்துட்டனால அவனால வெளியிலயும் வர முடியாது. அது வாழ்க்கைக்குள்ள ஒரு நரகமா இருக்கும். சோ தனக்காக ஒரு அந்த பெண்ணை கொலை பண்ணிட்டாங்க அல்லது ஆணையே கொலை பண்ணிட்டாங்க போது அந்த குற்ற மனப்பான்மை எப்படி இருக்கும்? இந்த வீணா போன லவ்னால இப்படி ஆயிடுச்சு, அமைதியா இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். குடும்பமே போய் அம்மா போய் கடைசியில 2 தங்கச்சி இருக்கு போல இருக்கு அந்த பொண்ணுக்கு. அந்த தங்கச்சிக்கு காம்பன்சேஷன் ஏதோ 10 lakhs ஏதோ கொடுத்தாங்க போல இருக்கு. 2 பொண்ணுங்க அனாதை ஆயிடுச்சுல 2 பொண்ணுங்க. சரி சரி. அப்ப அது காரணம் என்னன்னா புத்தி தெளிவா இல்லாதது. தெளிவா இருந்த எதிர்காலம் அந்த 3 காலம் வந்து 3 காலம்ன்றது ஒரு செயலுக்குமே 3 காலம் இருக்குது. இந்த செயல் இப்ப செஞ்சா அடுத்த விளைவு என்ன ஆகும், இது யாருக்காவது பாதிப்பை ஏற்படுத்துமா? சோ அப்ப மைண்ட் தெளிவா வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அதனாலதான் பாபா வந்து சுய சேவை பண்ணிட்டு மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கன்றது. சுய சேவைன்றது அந்த மைண்ட் தெளிவா வச்சுக்கிட்டு சேவை செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றேன். அப்பதான் நமக்கு இது மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமான்றது தெரியும். அதுல கவனம் கொடுக்கணும். சோ அந்த மனிதனுக்கு நிகழ்காலமும் எதிர்காலமும் ஒரே மாதிரி இருக்கும்ன்ற இல்லையா? எதிர்காலம் வந்த பிறகு அதை அனுபவிக்க வேண்டியதில்லை, இப்பவே இருக்கும்ன்ற. ஆக்சுவலா நம்ம இப்ப அந்த சேவை செய்யும் போது அந்த நாராயண போதை வரணும்ன்றது, நாராயணன்றது எதிர்காலம் தானே. இப்பவே நான் அதை ஆகிட்டு இருக்கிறேன். அப்ப தெரியுது தெளிவா. இங்க ஒரு செங்கல் வைக்கிறேன், ஒரு செங்கலா வைக்க அந்த சவுறு கட்டப்படுது. சொர்க்கத்தை கட்டி எழுப்பிட்டு தான் இருக்கிறோம் இப்ப. அப்ப என்னுடைய மாளிகையை நான் தான் கட்டுறேன். அப்ப அந்த ஒரு போதை இருக்கும். சேவை செய்யும் போது அந்த போதை இருக்கும்ன்றாரு. அது இல்லாம அந்த படங்களையும் பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு எதிர்காலமும் நிகழ்காலமும் ஒரே மாதிரியே இருக்கும். இன்னைக்கு சயின்ஸ் உடைய சாதனங்கள் ரொம்ப தூரத்துல இருக்கிறத ரொம்ப தெளிவா பாக்குற மாதிரி அந்த டெலிஸ்கோப் போன்ற சாதனங்கள் இருக்குது இல்லையா? நிலா தாண்டி இருக்கக்கூடியதெல்லாம் இங்க இருந்தே பாக்குறாங்க. ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கிறத ஏதோ பக்கத்திலே இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. அதே மாதிரி யாருடைய முயற்சி தெளிவாக இருக்குதோ, எந்த வீண் எண்ணமும் உள்ள இல்லாம இருக்கிறதா இங்க முயற்சின்றது. பாபா நினைவை தவிர, நினைவு, சொர்க்கம், ஞானம் இதை தவிர வேற எதுவுமே வரக்கூடாது. அப்படி தெளிவா இருக்கிறவங்களுடைய முயற்சி, யாருடைய முயற்சி அப்படி இருக்குதோ அவங்களுக்கு எதிர்காலம் பக்கத்துல தெரியும். அது உண்மையில் தூரத்துல இருக்குது, ஆனா பக்கத்துல தெரியும். அததான் நம்ம இயேசு கிறிஸ்து வந்து பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, அவருக்கு பக்கத்துல தெரிஞ்சிருக்குது. ஆனா 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நம்ம இப்ப பக்கத்திலே வந்துட்டோம், ஆனா பக்கத்துல தெரிய மாட்டேங்குது. அப்ப புத்தியில இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் எடுக்கணும் இல்லையா? அப்ப தெளிவா தெரியும்ன்ற. இப்பெல்லாம் மனிதர்கள் டிவி பார்க்கும் பொழுது தெளிவா பாக்குறாங்க. அப்ப டிவில வர எல்லா சித்திரங்களையும் தெளிவா பாக்குறாங்க. அவங்க மனம் புத்தி வந்து தெளிவா பாக்குது. இவங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து 1970 அப்படி தெளிவா இருந்ததா? சோ அந்த மாதிரி டிவி அப்பயே வந்திருக்குது போல இருக்கு. பட் நாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டே நல்லா தெளிவா தான் இருந்துச்சு. தெளிவா சரி. ஏன்னா நாங்க சின்ன வயசுல பார்க்கும் பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா 1990லயே கூட தெளிவா இருக்காது. போய் கேமரா மேல இருந்து சரி கேமரான்னு இருப்பாங்க, ஆண்டனாவை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க, தெரியுதான்ட்டு. அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. கரெக்ட். அது அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஒண்ணு உருவாக்குவாங்க. அந்த ஸ்டேஷன் பக்கத்துல தெளிவா தெரியும்.
தூரத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கரெக்ட். ரிலே ஸ்டேஷன் வாங்க. அந்த ரிலே ஸ்டேஷன் வந்தப்புறம் தெளிவா தெரியும். கரெக்ட். சோ அந்த டைம்ல இருக்குது. அதனால பாபா சொல்றாரு. அதனால எந்த விஷயத்திலும் அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப பாருங்க, ஒரு பட்டன் தான். அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. ரேடியோவே ஆக்சுவலா வந்து இப்படி எப்படி திருவாங்க, அப்படியே கஷ்டப்பட்டு. சில சமயம் 2 ஸ்டேஷன் ஒன்னா கேட்கும். அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டன்ல மாறுறது இருந்துச்சு. இப்ப ரேடியோவே போய் டிவி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஒரு பட்டன் தான். கரெக்டா தெரியுது. கற்பனை கெட்டாத விஷயமா இருந்தது ஒரு காலத்துல. இப்ப எல்லாமே தெளிவா தெரியுது. அதே மாதிரி எப்படி அதுக்கு எந்த கஷ்டமும் இப்ப பட தேவையில்லையோ, அதே மாதிரி உங்களுடைய அந்த கடைசி நிலையை உங்களுக்குள்ள அனுபவம் பண்ணுங்க, அடையாளம் கண்டுக்கோங்க. அதே மாதிரி நான் அந்த கடைசி நிலைக்கு எவ்வளவு அருகாமையில் இருக்கிறன்றதையும் செக் பண்ணுங்க. கடைசி நிலையை பாருங்க. அந்த கடைசி நேரத்துல அந்த அப்படி சம்பூர்ணமா இருந்தால், என்னுடைய வார்த்தையெல்லாம் அவ்வளவு இனிமையா இருந்தா, பார்வையெல்லாம் தூய்மையா இருந்தா, எப்படின்னு உங்களால மனக்கண்ணால பார்க்க முடியும்ல. ஆனா இப்ப எப்படி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்ப எவ்வளவு பக்கத்துல இருக்கிறீங்கன்னு நீங்களே சொல்லுங்க. எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்லையா? ராமாயணத்துல ராமர் சீதை பேசுறது பாத்தீங்கன்னா திட்ட இந்த சம்பூர்ண நிலை அப்படிதான் இருக்கும். சோ அதுக்கு பக்கத்துல வந்துட்டீங்களா அப்படி கேக்குறாரு. சூரியன் ஃபுல்லா உதிச்ச பிறகு எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரியும். ஃபர்ஸ்ட் அதிகாலையில அப்படி ஸ்லைட்டா அந்த சூரிய கதிர் வரும்போது அந்த அளவுக்கு தெளிவா தெரியாது. அது மேல வர வர எல்லாமே தெரியும், தெரிய ஆரம்பிச்சிடும், வெளிச்சமாயிடும். அப்ப வந்து அந்த இருட்டு, பனிமூட்டம் எல்லாம் முடிஞ்சிடும். அதே மாதிரிதான் சர்வசக்திவானோட துண்டிக்கப்படாத உறவு இருக்கும் பொழுது, அந்த ஞான சூரியனோடு துண்டிக்கப்படாத உங்க உறவு அவரோட மட்டும் இணைஞ்சு இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ள எல்லாத்தையும் மிக தெளிவாக பார்க்க முடியும். நீங்க நடக்கும் பொழுது ஒருவேளை இந்த மாயின் இருட்டோ அல்லது பனிமூட்டமோ சத்தியத்தை மறைக்கிறதுக்காக உங்க முயற்சிக்கு எதிர வந்து நிக்குது அப்படின்னா டக்குன்னு அது காணாம போயிடும்ன்ற. அது வந்து நிக்க முடியாதுன்றாருல. மாயை உங்க எதிர வர முடியாது. சர்வசக்திவான் குடைநிழல்ல இருக்கிறவங்க முன்னாடி சத்தியத்தை மறைத்து ஒரு மாயின் கவர்ச்சியை காட்ட அது வருது. ஆனா நீங்க இறைவனோட புத்தி இணைஞ்சிருக்கனால அது டக்குன்னு போயிடும்ன்ற. எவ்வளவு சூப்பரா சொல்றாரு இல்லையா? அந்த மேகம் விலகிடும் டக்குன்னு. சோ எல்லா குழந்தைகளும் இந்த ஆன்மீக கண்காட்சிக்கு வந்திருக்கிறீங்க. எப்படி ஸ்தூல தந்தை தன்னுடைய குழந்தைகளை கண்காட்சிக்கு அழைச்சிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுப்பார் தன்னுடைய பிரியமான குழந்தைங்களுக்கு. அப்ப பாப்தாதா குழந்தைங்க எல்லோருக்கும் இந்த தனிப்பட்ட ஆன்மீக கண்காட்சியில என்ன தனிப்பட்ட பொருளை கொடுப்பார்? இவர் ஆன்மீக தந்தை இல்லையா? எல்லையற்ற தந்தை. சோ 2 கிஃப்ட் பாப்தாதா வந்து கொடுக்கிறார். சோ பாபா என்ன 2 கிஃப்ட் கொடுக்க போறார்? இந்த இனிமையான சந்திப்பின் நினைவார்த்தமாக கொடுக்கிறார் 2 கிஃப்ட். ஒண்ணு, எப்பவுமே மற்றவர்களுக்காக தூய எண்ணங்களை மட்டுமே வையுங்கள். அதே மாதிரி அனாதியாக இருக்கக்கூடிய தங்களுக்காகவும் தூய்மையான எண்ணங்களை மட்டுமே வையுங்கள். அதாவது தனக்காகவும் பிறருக்காகவும் தூய எண்ணங்கள் மட்டுமே நீங்க வைக்கணும். இந்த 2 விஷயத்தை எப்பவுமே ஞாபகம் வைங்க. நானும் உயர்ந்தவன் ஆவேன், மற்றவர்களும் என் தொடர்புல ஒவ்வொருத்தரும் உயர்ந்தவர்கள் ஆவாங்க. அவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியக்கூடாது. எதிர்காலத்தை பாக்குற கண்ணாடி கொடுத்துட்டாருல்ல, அதால அவங்கள பாருங்கன்ற.
அதனால எப்பவுமே இந்த 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். சோ உங்களுக்கு நீங்க தூய்மையான பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்குறதன் மூலமாக உங்களுடைய ஸ்திதியை உயர்ந்ததாக உருவாக்கிக்க முடியும். அதே மாதிரி மற்றவர்களுக்கு இதே மாதிரி தூய்மையான பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்குறதன் மூலமாக நிறைய ஆத்மாக்களுக்கு உங்களால சேவையும் செய்ய முடியும். சோ இதுதான் சூக்ஷ்ம வதனத்திலிருந்து பாப்தாதா எடுத்துட்டு வந்திருக்கிற அழிவற்ற பரிசு எல்லா குழந்தைங்களுக்கும். சோ பாப்தாதாவுடைய அன்பு பெரியதா, குழந்தைங்களுடைய அன்பு பெரியதா? பாருங்க, இதோடைய நினைவு தான் கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து கிஃப்ட் கொடுப்பாரு, நைட் வந்து கொடுப்பாரு. அது ஒரு தற்காலிக சந்தோஷம் தான், ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஆனா இப்ப பாபா சொன்னதை ஃபாலோ பண்ணீங்கன்னா சதா ஆனந்தமாக இருப்போம், மற்றவர்களே ஆனந்தமாக வச்சிருப்போம். சோ யாருடைய அன்பு உயர்ந்தது? பாப்தாதாவுடையதா, குழந்தைங்களுடையதா? சோ சில குழந்தைங்க கண்டிப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க, எங்களுடைய லவ் பாப்தாதாவுடைய லவ்வை விட உயர்ந்ததுன்ட்டு. பாபா சொல்றாரு, அது உண்மைதான். சில குழந்தைகளுடைய அன்பு அப்படித்தான் இருக்குது, என்னுடைய அன்பை விட அதிகமா தான் இருக்குது. ஆனா பெரும்பான்மையானவர்களுடைய அன்பு அந்த அளவுக்கு இல்ல. அன்பு இருக்குது, ஆனா துண்டிக்கப்படாம இல்ல, நிரந்தரமா இல்ல. அததான் அவர் சொல்றாரு அன்புன்ட்டு. அன்புனா முழுக்க முழுக்க அவர் நினைவிலே இருந்தாதான் அது அன்பு. அப்படி சிலர் தான் இருக்கிறாங்க, பெரும்பான்மையானவர்கள் இல்லைன்ற. சோ அப்ப பாபாவுடைய அன்பு அதிகமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? பாபா குழந்தைகளை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்காரு, எனக்கு வேற வேலையே கிடையாதுன்ற. குழந்தைங்களை நினைக்கிறதா என்னுடைய வேலைன்ற. அப்ப எந்த குழந்தைகளை அவர் நினைக்கிறாரு அப்படின்னா, அவரு சொன்ன வழிப்படி யார் நடக்கிறாங்களோ அந்த குழந்தைய நினைக்கிறார். ஸ்ரீமத்தை மீறி காரியம் செஞ்சீங்கன்னா அந்த குழந்தைய நினைக்கிறத விட்டுருவார், சக்தி வராது டக்குன்னு. ஏன்னா அவர் நினைத்தால்தான் சக்தி வரும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். நீங்க அவரை நினைக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும், சக்தி வரும். அப்புறம் முன்னாடி ஒரு முரளியில சொன்னார்ல, என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற பொறுமையும் அகங்காரமும் இருக்கிற பொறுமை கூட இல்ல, அகங்காரம் இருக்கிறவங்களை வந்து நான் பாக்குறதே இல்லை அப்படின்னு சொன்னார்ல. தெரிஞ்சுக்க கூட விரும்பாதவர்களை நானும் தெரிஞ்சுக்க விரும்பல. கரெக்ட். அப்ப பாருங்க, பாபாவே அதாவது எல்லாரும் போடுவாங்க, ஜீசஸ் லவ்ஸ் யூ, காட் லவ்ஸ் யூ. அது பிரச்சனை இல்லை, நீங்க அவரை லவ் பண்றீங்களா? அந்த அளவு தான் அவர் உங்களை லவ் பண்ணுவாருன்ற. துண்டிக்கப்படாத நிரந்தரமான அன்பு இல்ல குழந்தைங்க கிட்ட. குழந்தைங்களுடைய அன்பு தன்னுடைய ரூபத்தை மாத்திக்கிட்டே இருக்குதான். ஆனா பாப்தாதாவுடைய அன்பு துண்டிக்கப்படாமல் ஒரே சீராக இருக்கு. அதான் சதாசிவம். அவருடைய அன்பு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கு. அதனால இப்ப சொல்லுங்க, யாருடைய அன்பு உயர்ந்தது? பாப்தாதா குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவருக்கு 3வது கண்ணு இருக்குது இல்லையா? அதனால அவர்களுடைய 3 ரூபத்தையும் பார்க்கிற. அது என்ன அந்த 3 ரூபம்? நீங்க பாபாவை 3 ரூபமாக பார்க்கறீங்க, அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி குழந்தைகளும் பாபாவை 3 ரூபத்துல பார்க்கிறார். சோ நம்ம வந்து பாபாவை அப்பா, ஆசிரியர், சத்குரு 3 ரூபத்துல பார்க்கிறோம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் 3 ரூபம் இருக்குது. அந்த 3 ரூபத்தில் நானும் பார்க்கிறேன்ற. ஒண்ணு முயற்சியாளர் ரூபம், இன்னொன்னு சங்கமயுகத்துடைய எதிர்கால ரூபம், அதுதான் பரிஸ்தா ரூபம். அதுவும் சங்கமயுகமே தான் இல்லையா? பரிஸ்தா ரூபம் சங்கமயுகமே, எதிர்கால ரூபம். 3வது தேவதை ரூபம், எதிர்கால தேவதை ரூபம். 3 ரூபத்திலையும் பாபா பார்க்கிறாரு எப்பவுமே. சோ இந்த 3 ரூபத்தின் காட்சி அவருக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் எப்பவுமே. சோ அதை வச்சுதான் அவர் பார்க்கிறார், அந்த குழந்தை எப்படி இருக்கணும், இப்ப எப்படி இருக்குது, எவ்வளவு பக்கத்துல வருதுன்னு அவருக்கு தெரியுது. ஒரு டெஸ்ட் பேப்பர் கொடுக்கும் பொழுதும் பார்க்கிறார்.
கடைசியில இதே டெஸ்ட் பேப்பர் வரும்போது இந்த குழந்தை எப்படி நடந்துக்கும், இப்ப எப்படி நடந்துக்குது அப்படின்னு பாக்குறேன். சோ அது இயேசுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஒரு அத்தி மரம் இவருக்கு பசிக்கிற நேரத்துல அந்த மரத்துல அத்திப்பழம் இல்லைன்றதுக்காக எரிஞ்சு போட்டு சாபம் விட்டுட்டு போவார். அப்படி கோபக்காரரா இருந்தவர் கடைசியில இறக்கும் பொழுது பார்த்தா அவருடைய விலா எலும்புல ஒருத்தன் குத்துறான், செத்துட்டாரான்னு செக் பண்ண. அப்ப அவர் சொல்றாரு, இவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்களுக்கே தெரியலப்பா, மன்னிச்சிடுங்க. சோ அதுதான் அவருடைய சம்பூர்ண ரூபம். எப்படி இருந்தவர் எப்படி ஆகிறார். இந்த மூணுத்தையும் பாபா பாக்குறாரு. இப்ப பண்ற முயற்சி ரூபத்தையும் பாக்குறாரு, பரிசுத்த ஆணவ ரூபத்தையும் பாக்குறாரு, தேவதைகள் ரூபத்தையும் பாக்குறாரு. தெளிவா தெரியுது இந்த 3 ரூபமும் எனக்கு என்று. எப்படி இப்போதைய இந்த உடல் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறதோ, அதே மாதிரி திவ்ய திருஷ்டியின் மூலமாக இந்த 3 ரூபமும் எனக்கு தெளிவாக தெரிகிறது என்ற. சோ இந்த 3 ரூபத்தையும் தெய்வீக கண்கள் மூலமாக உங்களால தெளிவாக பார்க்க முடியும், திவ்ய கண்கள் மூலமாக. அப்ப நேரடியாக கண்களால் பார்க்கும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது ஈஸி தானே. சோ பாபா பாக்குற, அதனால பேசுற. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க சும்மா கேள்விதான் பட்டு இருக்கிறீங்க, பார்த்ததே கிடையாதுன்னா உங்களால அத்தாரிட்டியா பேச முடியாது. ஒருவேளை பொய்யா இருக்குமோ அப்படி தோணும். சோ அதனாலதான் பிரம்மா பாபா பேசுறாரு. இப்ப இந்த ஃபரிஷ்தா ரூபம் பற்றி மற்றவர்கள் மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்க முடியும், இதெல்லாம் அவர் இப்ப அனுபவம் பண்றதுனால பேசுறாரு. ரூபத்துல அதை பேசல, அந்த நிலையை அடைந்த பிறகு பேசுறாரு. சோ ஒண்ணுத்த நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா பேசலாம், ஏன்னா அது தெளிவாயிடுது. சோ அந்த அளவிற்கு ஈஸி. உங்க ஒவ்வொருத்தருடைய இந்த 3 ரூபங்களை நான் பார்த்ததுனால அதை பற்றி பேசுவதுன்ற. சோ திவ்ய அவ்யக்த கண்கள் மூலமாக பாப்தாதா இதையெல்லாம் பார்க்கிறார். அதே மாதிரி நீங்க கூட ஒவ்வொருத்தருடைய இந்த 3 ரூபத்தை பார்க்க முடியும். அதனால்தானே பாபா ஆதி ரூபத்தை பாருங்கள், அனாதி ரூபத்தை பாருங்கள்ன்றார். ஒவ்வொருத்தரையும் பார்க்க முடியும்ன்றார். சோ அப்ப அவங்க அப்படியே தெய்வீகமா உங்களுக்கு தெரியுறாங்க அப்படின்னும் பொழுது, ஆனா இப்ப அவங்க அசுர குணத்தை வெளிப்படுத்தினாலும் அந்த தெய்வீக குணத்தை பார்த்து நீங்க பேசும்போது தெய்வீக குணத்தையே நீங்க வெளிப்படுத்துவீங்க. நிறைய பேரு, ஒரு சகோதரி சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப நல்லவராம் ஒருத்தர், ரொம்ப அமைதியானவர், அவ்வளவு பண்பா பேசுறோம், திடீர்னு பைத்தியம் பிடிச்சிச்சு அவருக்கு. பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுறாரு, திட்டுறாரு யாரையும். அப்ப அந்த சகோதரி சொன்னாங்க, அவர் திட்டும் போது எங்களுக்கு கோபமே வராது, ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவருன்ட்டு. அத பார்த்து இருக்கிறாங்க. இப்ப மனநிலை சரியில்லை, இப்ப இப்படி இருக்கு. ஆனா அது இல்ல. அப்ப கடந்த காலத்துக்கு அவங்க போயிடுறாங்க டக்குன்னு, ஏன்னா அதை நேரடியா பார்த்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி எதிர்காலத்தை நீங்க பார்க்கணும், ஏன்னா எப்படியா இருந்தாலும் எல்லாரும் நல்லவர்களா மாறியே தீருவாங்க. இப்பவே கடைசி நேரத்துல எல்லாம் கதறி அழுவாங்க. அதை பார்த்து பேசுங்க. பரிஸ்தா ரூபம், அடுத்தது ஆதி ரூபம், அதை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்ற. இப்ப உங்களுடைய முயற்சி மற்றும் சக்திக்கு ஏற்ப கொஞ்ச நேரம் கழிச்சு சக்திக்கு ஏற்பன்ற இந்த வார்த்தையை முடிஞ்சிடும். ஏன்னா நீங்க எல்லோரும் உங்களுடைய நம்பருக்கு ஏற்ப சம்பூர்ணத்தை அடைஞ்சிடுவீங்க, பெர்ஃபெக்ட் ஸ்டேஜை அடைஞ்சிடுவீங்க. சோ இப்பதான் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப அந்த 3 ரூபத்தை பாக்குறீங்க. அடுத்தது இந்த முயற்சிக்கு ஏற்ப சக்திக்கு ஏற்பன்றது முடிஞ்சிடும். சோ பாபா உங்க அனைவருடைய சம்பூர்ண முகத்தை பார்க்கிறார்.
ஆனா அதுல கண்டிப்பா வரிசை கிரமம் இருக்கும். ஏன்னா ஒரு மாலையில இருக்கக்கூடிய நம்பர் 1 மணியையும் 108வது மணியையும் நீங்க சம்பூர்ணம்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஏன்னா அது சம்பூர்ண மாலை. அதுக்குள்ள வித்தியாசம் இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க சம்பூர்ணம் தான் சொல்லுவீங்க. ஏன்னா அது ஃபைனல் ஸ்டேஜ். சம்பூர்ணன்றது ஃபைனல் ஸ்டேஜ் தான். ஆனா வித்தியாசம் இருக்கும். சோ அவர்களை நீங்க வெற்றி ரத்தினங்கள் சொல்லுவீங்களா? முதல் மணியையும் 108வது மணியையும். அப்ப வெற்றி ரத்தினம் அப்படின்னா உங்களுடைய நம்பருக்கு ஏற்ப சம்பூர்ண நிலையை அடைவது. ஏன்னா ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு நம்ம இந்த நம்பரை அடைவோன்ட்டு. அந்த நம்பரை நீங்க அடைஞ்சிட்டீங்களா? அதை அடைஞ்சிட்டாலே நீங்க வெற்றி ரத்தினம் தான். அந்த ஆத்மாவுக்கு ஒட்டுமொத்த நாடகத்திலும் முதல் நிலை அந்த சம்பூர்ண நிலை அதுதான். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வரும். ஃபர்ஸ்ட் பூமியில வரும்போது அது அந்த ஸ்டேஜ்ல தான் இறங்கும்ன்ற. உதாரணத்துக்கு தங்க யுகத்துல 8வது நாராயணனை கூட உலக மகாராஜான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பாக அந்த முதல் மகாராஜா இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷத்திற்கும் 8வது உலக மகாராஜா இருக்கும்போது ஒட்டுமொத்த உலகத்தின் சந்தோஷத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். 8 வம்சம் வர்றதுக்குள்ள அந்த சந்தோஷம் எவ்வளவு மாறுது. இவர்களுக்குள்ள சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். ஆனா சந்தோஷத்துல எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்கன்ற. எவ்வளவு எச்சரிக்கைப்படுத்துற. அதே மாதிரி இங்க கூட நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய நம்பருக்கு ஏற்ப சம்பூர்ணத்தன்மையை அடையிறீங்க. அதனாலதான் பாபா உங்களுடைய சம்பூர்ணத்தன்மையையும் பார்க்கிறார். எதிர்காலத்தின் அந்த சம்பூர்ணத்தன்மை. அதே மாதிரி நிகழ்காலத்தின் முயற்சியையும் பார்க்கிறார். இப்ப என்னவா இருக்கிறீங்க, என்னவா ஆக போறீங்க, ரெண்டுத்தையும் பாக்குறார். அப்ப அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு பாக்குறாரு. இன்னும் எவ்வளவு மாற வேண்டியது இருக்குதுன்னு. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது இல்லையா? இந்த மாதிரி ஒரு மனிதனால இப்படி எல்லாம் யோசிக்க கூட முடியுமா இல்லையா? ஒருத்தரையும் எத்தனை பேரையும் பார்த்துட்டு இருக்காரு அவரு. பாபா குழந்தைகள் ஒருத்தரையுமே. கரெக்ட். சோ அந்த நிலையை பார்த்து அந்த மாதிரி ஆகணும்ன்ற எண்ணம் அவரு தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பார். அப்ப அந்த மாதிரி ஆகணும்ன்ற எண்ணத்தை நீங்க வைக்கணும்ல. அவரு வைக்கிறார் அவருடைய பாட்டுக்கு. நீங்க உங்க மேல நீங்க கவலைப்படணும்ல. பாப்தாதா சூக்ஷ்மவதனத்துல உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு கேட்டீங்க தானே? இல்ல அங்க போய் என்னதான் பண்றாரு அவரு அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? இததான் செய்யறாரு. இததான் நான் பண்றேன். சோ சூக்ஷ்மமா உங்களுக்கு சகயோகம் பண்ணிக்கிட்டே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறன்ற. அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்ப அந்த அவ்யக்த கண்கள் மூலமாக பார்க்கும்போது தெளிவா தெரியுதுன்ற. ஏன்னா மைண்ட் அவர் கிளீனா வச்சிருக்கனால அவருக்கு தெரியுது. இப்போ ஒவ்வொருத்தருமே மும்மூர்த்திகள் தான். ஒரு சேனலா மாறி மாறி பார்த்துட்டு இருக்கிறாரு. கரெக்ட். ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க சூக்ஷ்மவதனத்துல உட்கார்ந்துட்டு முழு நாளா அவர் என்னதான் பண்றாரு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்றாரு, இந்த சாக்கார உலகத்தில் நடக்கும் சேவையை விட அங்க அதிவேகத்துல சேவை நடக்குதுன்ற. ஏன்னா இங்க உடலின் கணக்குன்னு ஒண்ணு இருக்குது. உங்க இஷ்டத்துக்கு பண்ற முடியாது இல்லையா? வயசாகும், நிறைய பிரச்சனை இருக்கும், தேவையான நேரத்துக்கு டக்கு டக்குன்னு போக முடியாது. ஆனா அந்த பந்தனத்துல இருந்து விடுபட்டு பறந்துகிட்டு இருக்கிறாரு அவர் சேவையில.
நினைக்கிற நேரம் தான் டக்குன்னு அங்க போயிடுவார். சோ அவரு தனக்காக மட்டும் அங்க இல்ல, அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் அங்க இருக்கிறார். பறந்துட்டு இருக்கிறார். சோ அதனாலதான் எப்பவுமே அந்த கருடன் மேல பறந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கருடன் ரொம்ப உயரத்துல பறக்கும். சோ பறந்து பறந்து அவர் சேவை பண்ணிட்டு இருக்கிறார். அதோட இல்லாம அங்க டே அண்ட் நைட் கிடையாது இல்லையா? சூரிய சந்திரனுக்கு அப்பாற்பட்ட உலகம்ல. அதனால நம்மள மாதிரி நைட் டே அந்த தூக்கம் அது எதுவுமே கிடையாது. நினைச்ச நேரம் அதுவும் ஒரு உடலின் பந்தனம் தானே. பசி, தூக்கம் எல்லாமே எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கிறேன். எனக்காக மட்டும் இல்ல, எல்லா ஆத்மாக்களுக்காகவும் தான் நான் அங்க இருக்கிறேன்ற. எப்படி நீங்க ஒவ்வொருத்தருக்கும் உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிற அனுபவம் இருக்குதோ, அதே மாதிரி உங்களுக்கு உடலற்ற நிலையில் இருக்கிற அனுபவமும் இருக்குதா? உடல் உணர்வை முற்றிலும் துறந்த நிலையின் நிராகார நிலையின் அனுபவம் இருக்குதா? அதாவது நீங்க விரும்புற நேரத்தில் அந்த உடலற்ற நிலையில் இருக்கிற அனுபவம் ஆகணும். அதே மாதிரி எப்ப காரியம் செய்ய விரும்புறீங்களோ அப்ப ஆதாரத்தை எடுக்கணும். உடலின் ஆதாரத்தை எடுக்கணும். அது உங்களால அனுபவம் பண்ண முடியுதா? இப்ப இந்த அனுபவத்தை அதிகரிக்கணும். நீங்க ஒரு செகண்ட்ல உடலை விட்டு போயிடணும். மற்றபடி படிங்க சிஸ்டர் நீங்க தமிழ்ல. நீங்கள் இப்போது இந்த அனுபவத்தை அதிகரிக்க வேண்டும். இப்போது நீங்கள் இந்த ஆடை சரீரம் ஆத்மாவிலிருந்து முற்றிலும் தனிப்பட்டது. ஆத்மா இந்த ஆடையை தரித்திருக்கிறது என்று அனுபவம் செய்வீர்கள். இப்போது இதை நீங்கள் மிக அதிகமாக செய்ய வேண்டும். அனுபவம் பண்ணு. தனிப்பட்டது, உடம்பு வேற. ஆத்மா போட்டிருக்கிற ட்ரெஸ் இந்த உடம்புல ஆடையை தரித்திருக்கிறது அந்த ஆத்மா அப்படிங்கறத அனுபவம் செஞ்சுட்டே இருக்கணும். இப்ப ரொம்ப அதிகமா செய்யணுங்கிறாரு. உடம்பு போட்டிருக்கிற ஆடை வேற, நான் வேற அப்படிங்கிறத அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். முற்றிலும் அந்த அனுபவத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும்ன்ற. அப்பதான் டக்குன்னு போயிடுவீங்க இல்லையா? முந்திரி கொட்டை மாதிரி இருக்கணும்னு சொல்லுவோம். அந்த முந்திரி பழத்துக்கு வெளியில இருக்கும் அந்த முந்திரி கொட்டை. அந்த மாதிரி இந்த உடலுக்கு வெளியில இருக்கிற மாதிரி இருக்கணும். டக்குன்னு ஓடி போயிடணும். அத லூஸ் ஆக்குறாரு. அந்த உடம்புல இருந்து அப்படி பிரிச்சு எடுக்கிறாரு. சோ இந்த அனுபவத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. எப்படி உங்க ஒவ்வொருத்தருக்கும் உடலை விடும் அனுபவமும் எடுக்கும் அனுபவமும் இருக்குதோ, அதே மாதிரி அதை திரும்ப படிச்சுட்டேன். சோ நிரந்தரமாக ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னா, நான் வீட்டுக்கு போயிட்டேன் பரந்தாமத்துக்கே போயிட்டேன் அப்படின்றது சதா ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். அதனாலதான் அங்கேயே தானே டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அங்கேயே தானே பாபாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். பரந்தாமத்துல ஆல்மோஸ்ட் வந்துட்டா மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்கணும். அப்பதான் உடலை விடுவது உங்களுக்கு ஷாக்கா இருக்காது. அங்கேயே இருக்கிறீங்கன்னா அர்த்தம் எந்த ஞாபகமும் இல்லாம ஆனந்தமாக அங்க இருக்கிறீங்க. அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க. மற்றபடி இந்த உடலின் ஆதாரத்தை எடுத்தது சேவை செய்யறதுக்காக மட்டும்தான். அந்த வேலையை முடிச்சுட்டோம்னா அந்த அது ஒரு கருவி. அந்த கருவியை தூக்கி இல்லையா, ஒரு கத்தியை வச்சு ஒரு பொருளை வெட்டுறீங்கன்னா வெட்டி முடிச்சுட்டு கத்தியை எடுத்துட்டு வெளில வச்சுட்ட வேண்டியதுதான். அந்த மாதிரி சேவைக்காக ஆதாரமா இதை எடுத்திருக்கிறீங்க. சேவையை முடிஞ்ச உடனே டக்குன்னு லேசாகி பறந்துடுங்க. இல்லையா, இந்த உடம்புக்குள்ள ஏன் சிக்கிட்டு இருக்கணும்? சோ எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு நீங்க வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா எவ்வளவு லேசா ஃபீல் ஆகுது. எப்படா வீட்டுல போய் இந்த உடம்ப படுக்க போடுவோம்னு தோணுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அந்த வேலையின் சுமை அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகணும்ன்ற. இந்த உடம்ப விட்ட இந்த வேலையை முடிச்சு அப்படியே அதுதான் அப்பா வீடு. அங்க போனா அது ஃபீல் ஆகும்ன்ற. அப்பதான் அது கரெக்டா நினைக்கிறோம்னு அர்த்தம். அதனாலதான் நிறைய பேருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வரவே தோணாது. அப்படியே அங்கேயே உட்காந்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஏன்னா அதுதான் உண்மையான ஓய்வு.
அப்படி லேசா உங்களுக்கு அனுபவம் ஆகணும். சோ உங்களுடைய என்ன பண்ணுவீங்க, வெளில இருந்து வந்தோடனே ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, அந்த யூனிஃபார்மை கழட்டிட்டு வீட்டுல போடுற ட்ரெஸ்ஸை போட்டுக்குவீங்க. சோ அதை போட்டாதான் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாவே இருக்கும். அதே மாதிரி இந்த உடல்ன்ற ஆடையின் ஆதாரத்தை எடுத்திருக்கிறீங்க சேவை செய்யறதுக்காக. சேவை முடிச்ச உடனே அந்த உடலின் சுமையிலிருந்து நீங்க லேசாயிடும். அந்த உடலின் சுமையே அதாவது அந்த உடல்ன்ற உடையின் சுமை இருக்கக்கூடாது. வந்த உடனே அந்த ட்ரெஸ் கழட்டி போட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வெறும் ஆத்ம உணர்வுல இருக்கும். யாரால இந்த உடல்ன்ற ஆடையில இருந்து ஒரு வினாடியில விடுபட முடியும்? ஏதாவது டைட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களால விடுபட முடியாது. இல்ல டைட்டா போட்டிருக்கிற ட்ரெஸ் கட்டுறது கஷ்டம். லூசா இருந்தா டக்குன்னு கட்டிட்டு போயிடலாம். அப்ப ஏதாவது ரொம்ப டைட்டா சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை நீக்கிறது ரொம்ப கஷ்டம். லூசா இருந்துச்சுன்னா அதை ஈஸியா நீக்கலாம். சோ அப்ப அடிக்கடி இந்த உடல்ன்ற ஆடையை விட்டு வெளில போயிட்டு வரும்போது இந்த உடல்ன்ற அந்த லூஸ் என்னதுன்ற அந்த உணர்வு போறதுதான் அந்த டைட் போறது. அப்ப யாருடைய உடம்புல நான் வந்து போறேன், அப்ப ஆனந்தமாக இருக்கும். சோ உடலை விடுவதற்காக பாபா எவ்வளவு சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அற்புதமாக. சோ லூசா இருக்கும்போதுதான் அதை ஈஸியா கழட்ட முடியும். அதே மாதிரி உங்களுடைய சமஸ்காரத்துல அந்த ஈஸி தன்மை, சகஜத்தன்மை இல்லைன்னா உங்களால அந்த நிராகார நிலையின் அனுபவம் பண்ண முடியாது. இல்ல அந்த லேசான தன்மை அனுபவம் ஆகாது. இல்ல சமஸ்காரம் அந்த மோதல், நான் இப்படி இருக்கணும்னு நினைச்சவங்க எப்படி இருந்தா என்ன, எல்லாம் பாபா பார்த்துக்குவார். ராமப்படி கரெக்டா நடக்குது, எல்லாம் மாறிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஆகும், ஏதோ நம்ம சீக்கிரமா மாறிட்டோம் அப்படின்னு நினைச்சு உங்களை புகழ்ந்துட்டாலே முடிஞ்சு போச்சு இல்லையா? நம்மள மாதிரியே மத்தவங்களை மாத்தணும்னு நினைக்கிறதான பிரச்சனையே. அவங்கவுங்க டைமுக்கு ஏத்த மாதிரிதான் ஆகும். அவங்க இல்லங்கும் போதுதான் நிறைய பிரச்சனை வருது. வீட்டுக்கு வீடு எல்லா பிரச்சனையும் இதுதான். கணவனை மாதிரியே மனைவி இருக்கணும்னு டார்ச்சர் பண்றது, மனைவி மாதிரியே கணவன் இருக்கணும்னு டார்ச்சர் பண்றது. இங்க சகஜமா நமக்குதான் அழகா ஞானத்தை கொடுத்தாரு. அந்த ஆத்மாவுடைய நடிப்பத்தான் அது நடிக்கும், தலைகீழ நின்னாலும், பாபாவே வந்தாலும். சோ அந்த சகஜத்தன்மை சமஸ்காரத்துல இல்லைன்னா உங்களால அந்த நிராகார தன்மையின் லேசான தன்மையை அனுபவம் செய்யவே முடியாதுன்ற. சோ நீங்க என்னவா ஆகணும் அப்படின்ட்டு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்குது. சகஜமாகவும் இருக்கணும், அலர்ட்டாகவும் இருக்கணும். சகஜம் அப்படின்ட்டு அலட்சியமாகவும் இருந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ நீங்க ரொம்ப ஈஸியா ஆயிடக்கூடாது. மாயா வர்றதுக்கு ஈஸியா வழி விடுற மாதிரி ஈஸியா ஆயிடக்கூடாது. அலர்ட்டாகவும் இருக்கணும். அதுதான் விலகி இருக்கிறது. அன்பாவும் இருப்போம், அதே நேரத்துல விலகி, அதுதான் அலர்ட்டா இருக்கிறது, விலகி இருக்கிறது. இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிறது. சோ அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சோ இது ஒரு கடையில, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு சகோதரர் போறார். அவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர். அவரு போய் இந்தாங்க வச்சுக்கோங்கன்ட்டு ஒரு கார்டை கொடுக்குறாரு. அவருடைய விசிட்டிங் கார்டு. அதை திறந்து பார்த்தா லவ் லெட்டரே எழுதி வச்சிருக்கிறாரு. நான் உன்னை கைவிட மாட்டேன் அது இதுன்ட்டு. சோ அந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போடுச்சு. எல்லாரும் முன்னாடி வேற கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அக்கா கடைக்கு போகும்போது, பாருங்க உங்க தம்பி இப்படி கொடுக்குறாரு. இல்ல அவர் மனநிலை சரியில்லை, அதை ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த கடையில எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க, ஏன் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு? அப்ப இவங்க அலர்ட்டா இல்ல, கொஞ்சம் அப்படியே மெய் மறந்து பேசி இருப்பாங்க. அதான் இதான் நமக்கு டார்கெட்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. இல்லையா? அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா எப்படி வருவாங்க அப்படி இல்லையா? அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் சொல்றாரு, ரொம்ப ஈஸியா இருந்தீங்கன்னா மாயா வந்துரும்.
அதான் இனிமையா இருக்கிறதும் சொல்லுவாரு. ரொம்ப இனிப்பா இருந்தாலும் எறும்பு வந்துடும்னுவாரு. ஜாக்கிரதையாவும் இருக்கணும். சோ அத வந்து ரொம்ப சொல்றது இல்ல. ஏன்னா குழந்தைங்க கிட்ட இப்ப இனிமைத்தன்மை வரணுன்றதுனால அது பெருசா சொல்றது இல்ல. ஆமா. ஏற்கனவே எல்லாம் சிடுமூஞ்சா இருக்காங்க. இதுல இத வேற சொல்லிட்டா என்ன பண்றது? அப்படின்ட்டு. ஆ சில நேரம் நீங்க ஈஸியா இருக்கணும். மற்ற நேரத்தில் அலர்ட்டா இருக்கணும். இங்க 2ம் அட் அ டைம்ல நடக்கணும். இல்லையா? சன்னியாசிகள் அலர்ட்டா இருக்கணும்னு காட்டுக்குள்ள போயிடுறாங்க. யார் கூடயும் பேச மாட்டாங்க. பெண்கள் முகத்த பார்க்க மாட்டாங்க. அலர்ட்ல மட்டுமே இருக்கிறாங்க. இனிமைத்தன்மை இல்ல. இல்லையா? இங்க 2ம் இருக்கணும். ஈஸியாவும் இருக்கணும். அலர்ட்டாகவும் இருக்கணும். யார் அப்படி இருக்கிறாங்களோ, அவங்களால மட்டும் தான் இந்த பிராக்டிஸ மெயின்டெயின் பண்ண முடியும். அந்த சகஜ தன்மையா இருக்கிறது, இந்த உடலை விட்டு போறது, அது எல்லாம் அப்பதான் அவங்களால முடியும். பாப்தாதா எந்த குழந்தையையும் புது குழந்தையாக பார்க்கிறதே கிடையாது. ஏன்னா அவருக்கு 3 காலமும் தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி அவரு உங்கள புது குழந்தைன்னு சொல்லுவாரு? நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப பழைய குழந்தை. எவ்வளோ பழமையானவர்கள்ன்னு உங்களால எண்ணவே முடியாதுன்றார். கல்ப கல்பமா இருக்கிற குழந்தை நாம. சோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீ எத்தன வருஷம் ஆயிடுச்சு பாபாவுக்கு ஞானம் வந்து, அதுல ஒரு அகங்காரம் வரும். நான் வந்து பல கோடி வருஷம் ஆகுதுன்னு சொல்லணும். அதுதான் உண்மையான ஞானம். இல்லையா? சம்பூர்ண நிலையும் பார்க்கிறாரு. அவருக்கு தெரியும்ல. புது குழந்தை கூட லாஸ்ட்டா வந்தவங்க கூட ஃபாஸ்ட்டா வர ஃபாஸ்ட்டா முடியும்னு போகும். சொல்றாருல்ல. அப்ப அந்த சம்பூர்ண நிலையை மட்டும் தான் அவரு பார்க்கிறாரு. பார்க்கிறாரு. அதனால அவருக்கு புதுசா தெரியாது. கரெக்ட். அதுதானே முக்கியம். ஒரு படத்துல சிம்பு சொல்லுவாரு. யாரு லேட்டா வராங்க முக்கியம் இல்ல. லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட்டா வராங்கன்னு தான் முக்கியம். அந்த மாரி. அப்ப நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப பழைய குழந்தைங்க. அதனால உங்கள புது குழந்தையாக நினைக்காதீங்க. நம்ம இப்பதானே வந்திருக்கிறோம். நினைக்காதீங்கன்றாரு. அது இல்லாம நம்ம முன் ஜென்மத்திலே பாபா குழந்தையா இருந்திருப்போம். அது தெரியாதுல்ல. நீங்க அலட்சியமா இருந்தா என்ன ஆகுது? நீங்க ரொம்ப ரொம்ப பழைய குழந்தைங்க. சோ உங்களுடைய உரிமையை மீண்டும் அடைவதற்காக பழைய குழந்தைங்க வந்திருக்கிறீங்க. சோ இந்த போதை உங்களுக்குள்ள நிரந்தரமா இருக்கட்டும். ஆஹா! ரொம்ப பழைய குழந்தை நானு. அந்த போதை இருக்கட்டும். அதனால ஒரு பொழுதும் முயற்சி பண்றேன் பாபா, பார்க்கலாம் பாபா அப்படின்னு சொல்லவே கூடாது. உங்க வாயில இருந்து அந்த வார்த்தையே வரக்கூடாது. ஹாஞ்சி தான். யாரு லாஸ்ட்டா வந்திருக்கிறாங்களோ, அவங்க நான் ஃபாஸ்ட்டா போவேன்னு நம்பணும். லாஸ்ட் சோ ஃபாஸ்ட் இல்லையா? லாஸ்ட்டா வந்திருக்காங்க. அவங்களுக்குன்னே ஸ்பெஷல் வரதானம் குடுத்துருக்காரு. லாஸ்ட் வரவங்க ஃபாஸ்ட்டா போய் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு இருக்கிறாரு. அப்ப லாஸ்ட்டா வந்து அந்த ஃபாஸ்ட்ன்னு சொன்னார்ல, அது நான் தான் அப்படின்னு நீங்க சொல்லணும்ன்றாரு. அந்த நம்பிக்கை இருக்கணும். நம்மலாம் கடைசியா வந்திருக்கிறோம். எங்க ஆகப் போறோம்? சென்டர்ல வேற சொல்லிடுவாங்க. ஏற்கனவே சத்தியுகம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப திரேதாயுகத்து ஆத்மா தான் வருது. இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பாபா அப்படி எதுல கிடையாது. சொன்னாரு? யாபா எதுல சொன்னாரு? அவங்கள குஷிப்படுத்துறதுக்காக அங்க மதுபன்ல சொல்லுவாங்க. சோ அத இவங்க உண்மைன்னு நம்பிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு இவங்களுக்கு ஞானமே புரியல. இவங்க தான் திரேதாயுக கடைசியில வராங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் நீங்க. ஏன்னா ஞானம் எல்லாருக்கும் ஒரே ஞானத்த தான் கொடுக்கிறார். மதுபன்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலா ஞானத்தையும், புதுசா வர குழந்தைக்கு வேற ஒரு ஞானத்தையும் கொடுக்கல. முழுசா ஞானம் புரிஞ்சாலே நம்ம ம். சீக்கிரம் வந்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்துருவோம்னு தெரியும் நமக்கே. கரெக்ட். அப்ப சோ வேகமா போற லட்சியம் இருந்தால் உங்களுடைய முயற்சியும் அப்படி இருக்கும். சமீபமா ஸ்லோகன்ல வந்துச்சு. ஒரு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆசைக்கேற்ற வழியும் தானாக கிடைக்கும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி லட்சியம் வச்சுட்டீங்கன்னா, தானா முயற்சி அந்த மாதிரி இருக்கும். அதான் முக்கியமான விஷயம். லட்சியம் வைத்தால் அது நடக்கும். ஆ யாரோ நடிகர் அரவிந்த் சாமி எதுலயோ சொன்னாரு இந்த மாரி. ஆ எப்படி இந்த நேரத்தெல்லாம் ஒதுக்குறீங்க? நம்ம பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, நேரம் தானா வந்துடும்ன்றாரு. இல்லையா? நமக்கு அது புடிச்சிருக்குதான்றது தான் இங்க முக்கியம். புடிச்சிச்சுன்னா தானா நேரம் வந்துரும். நேரத்த அலாட் பண்ணிடுவீங்க. சோ நான் தான் ஃபாஸ்ட்டா போறவன், லாஸ்ட்டா வந்து ஃபாஸ்ட்டா போறவன்ற போயே ஆகணும்னு லட்சியம் வைங்க. தானா உங்க முயற்சி அதிவேகத்துல இருக்கும்ன்றாரு. அதனால கடைசியா வந்த குழந்தைகள்
பிரஜை ஆயிடுவாங்கன்னு ஒரு பொழுதும் நினைக்காதீங்க. ம். இல்லையா? நாமெல்லாம் கடைசியில வந்திருக்கோமா, நம்ம ஏதோ பிரஜையாவும், ஏதோ வேலைக்காரியாவும், வெட்டியானாவும் ஒருபோதும் நினைக்காதீங்க. அப்படி சொல்றவங்க பக்கத்திலே இருக்காதீங்க. எட்ட போயிடுங்க. ம். இல்லைன்னா நம்ப வச்சிடுவாங்க. ரொம்ப ம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வருதுனாலே அது அப்பாவுக்கும் அவமானம். ஆமா. ம். யாரு கடைசியில வராங்களோ அவர்களுக்கும் ராஜ பதவி அடையிறதுக்கான உரிமை இருக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி சம உரிமையோ ஆரம்பத்தில் வந்தவர்களுக்கும் கடைசியில் வந்தவர்களுக்கும் சம உரிமை. இது பைபிள் அற்புதமா கதை இருக்கும். ஒரு கதை இயேசு சொல்லுவார். காலையில 6 மணிக்கு எஜமானன் தோட்டத்துக்கு அனுப்புறாரு 2 பேர. தோட்டத்துல வேலை செய்ய, கடைசியில உனக்கு சம்பளம் குடுக்குறேன்ட்டு. காலைல 6 மணிக்கு. அடுத்தது 7 மணிக்கு அதே மாதிரி 2 பேர அனுப்புவார். 8 மணிக்கு 2 பேர அனுப்புவார். 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5 மணி வரைக்கும், சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இதே மாதிரி அனுப்புறாரு. 6 மணிக்கு வந்து காலையில 6 மணிக்கு வேலை செய்யறவனுக்கு குடுத்தா அதே கூலிய 5 மணிக்கு வேலை செய்யறவனுக்கு குடுக்குறாரு. கடைசி 1 மணி நேரம் வேலை செய்யறவனுக்கு. அவன் சண்டைக்கு வரான். என்ன இது, நான் காலைல இருந்து வேலை செய்யறேன் பைத்தியக்காரன். உனக்கு என்ன சொன்னேன்? நீ செஞ்ச வேலைக்கான கூலியை கொடுப்பேன்னு சொல்லிட்டோம், கொடுத்தாச்சு. நீ போ. அவனுக்கு இரவுல கொடுத்தா உனக்கு என்ன? இதுல ஒளிஞ்சிருக்கிற ரகசியம் இதுதான். சோ கடைசியில வர்றவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்களும் தூக்கி சாப்பிட்டு போக முடியும்ன்றார். முயற்சி தான் அதி வேகத்துல இருக்கணும். செம பவர்ஃபுல் முரளி. சோ மீதி நம்ம வந்து அடுத்த முரளியில பார்ப்போம். ஆக்சுவலா கம்மியா தான் இருக்குது, பட் இருந்தாலும் அடுத்த முரளி பார்ப்போம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் சிஸ்டர். ஓம் சாந்தி. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சாந்தி சிஸ்டர்.